மாஸ்டர் சுந்தர் ஸ்ரீ குணசேகரன் அவர்கள், மருத்துவர் ரகுநாதன் விஸ்வநாதன் அவர்கள், சாதனையை செஞ்சு காட்டி அமர்ந்திருக்கிற ஃபார்மர் டெப்டி டைரக்டர் ஃபிஷரிஸ் திரு ரவிச்சந்திரன் அவர்கள், கேம்பெயின் இப்போ நாள் பண்ணிட்டு விக்ரமாதித்தன் அவர்கள். இப்போ எனக்கு முன்னால் வந்து ஒரு நீண்ட நெடிய உரை, அவர் ஒரு கால்நடை மருத்துவர் நினைக்கிறேன், நீண்ட நெடிய உரை மத்தியில் வந்து கொடுத்துட்டு போனார். இன்னும் 2-3 பக்கம் படிப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு கடல் மடை திறந்த வெள்ளம் பேசிட்டு போனார். அப்புறம் இங்கே அருமையான முறையில் டான்ஸாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு சிறுமி பரதநாட்டியம், அதற்கு பின்னால் ஒரு நாடகம், ஒரு மெசேஜ், ஒரு செய்திகளை தரக்கூடிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இப்போ ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு சாதனை செய்தது, இதே மாதிரி நம்மலாம் சாதனை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, பண்ணவும் தேவையில்லை. இதை நம்மளை ஊக்கப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்தும். ஒரு தங்கை ராணி கூட வந்துருந்தாங்க, ஷால்லாம் வச்சுருந்தாங்க. கேட்டேன், எப்படி ராணி தெரியும் கேட்குறேன். மாஸ்டர் சுப்பிரமணியன் பேருங்க சார், தியாகராஜன் அவர்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. தியாகராஜனுடைய மனைவி தான் இங்கே வந்து ரொம்ப உற்சாகமாக எல்லாமே செஞ்சாங்க. இப்படி சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர், யோகா மாஸ்டர், இஸ் அ மாஸ்டர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பர்பஸை வந்து உருவாக்கி, ஒரு வாழ்க்கையில் ஒரு பர்பஸ். யோகா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, சொல்லியிருப்பாரு. யோகாங்கிறது வந்து ஒரு உடற்பயிற்சி கிடையாது, அது வந்து வாழ்க்கை முறை, வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை முறை. இப்போ இங்கே இவர் செஞ்சு காட்டுறது வந்து ஆசனம், யோகாசனம். யோகாவில் வந்து மொத்தம் 3 இருக்கு. முக்கியமான ஒரு 3 அமைப்புகள், உறுப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஆசனம். ஆசனம் அப்படின்னா ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ். இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, பத்மாசனம், சரசாசனம், சர்வாங்காசனம், ஹலாசனம், இது போன்ற ஆசனங்கள்லாம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அப்புறம் வந்து பிரீத்திங், அதை என்ன சொல்லுவோம், பிராணாயம், அது வந்து பிரீத்திங். தென் தியானம். தியானம் அப்படிங்கிறது தான் மெடிடேஷன். இந்த 3ஐயும் நம்ம வந்து செய்கின்ற பொழுது தான் அது ஒரு உண்மையான ஒரு யோகாவாக உருவாகும். அதைத்தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இந்த யோகாசனத்தை வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எங்களுடைய பள்ளியில் கம்பல்சரி. நான் 7வது படிக்கிறப்ப என்னுடைய தாளாளர் வந்து கரஸ்பாண்டன்ட், கிரேட் மிஷனரி. நாங்கள் சாப்பிட்றது நேச்சுரோபதி. நாங்கள் வந்து ஹாஸ்டல் தான் இருந்தோம். ஸ்கூலில் படிக்கிறப்போ ஃபுல்லாக வெஜிடேரியன். ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது, அது பதிலாக ஆலம் பூச்சி, வேளாண் பூச்சி, இது போட்டு தான் சொல்லுவோம். சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா 11th ஸ்டாண்டர்ட் வரணும். சோப்பு போட்டது கிடையாது, சீரக்காய். ஷாம்பு போட்டது கிடையாது, சீரக்காய். ப்ரஷ் வந்து இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி இது இயற்கையோடு நாங்கள் வந்தோம். இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்கு தான் இந்த யோகா அப்படிங்கிறது. அதை வந்து நிச்சயமாக வந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ ஸ்ட்ரெஸ், இந்த நாடகத்தில் சொன்னாங்க ஸ்ட்ரெஸ். என்ன ஸ்ட்ரெஸ்? மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்டெலிஜென்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த இமோஷனல், அந்த உணர்வு நிலை சமமான நிலையில் இருக்கும். அவன் தான் வந்து உண்மையிலேயே ஒரு யோகா ஆசனம் செய்த ஒரு மனிதன், வெற்றி பெற்ற மனிதனுக்கு அடையாளம். தன்னுடைய உணர்வுகளை அடக்கக்கூடிய சக்தியை கொண்டது. அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும்னா, இது போன்ற யோக பயிற்சிகளை செய்கின்ற பொழுது, தியானம் செய்கின்ற பொழுது, தன்னை பற்றி நாமே அறிந்து கொள்வதற்கு. இப்போ டாக்டர் வந்து ரகுநாதன் விஸ்வநாதன் பேசுகிறதுனால மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நம்ம சாப்பிட்றப்பே வந்து மெதுவாக சாப்பிடணும். அப்போ வந்து அந்த சலைவா உமிழ்நீர்லேயே வந்து அதனுடைய சத்துக்கள் எல்லாமே உள்ள போகும். அது போன்ற நாம் செய்கின்ற செயல்களை ஒரு உணர்வுபூர்வோடு செய்யணும். செல்ஃப் அவேர்னஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு செய்கிறப்போ நான் பேசுகிறப்ப என்ன பேசுகிறேன் அப்படிங்கிற உணர்வோடு செயல்பட்டால்
அது மட்டுமல்ல, நான் பேசுவதை இங்கே அமர்ந்திருக்கின்ற மக்கள் அதை ஏற்பார்களா, கவனிப்பார்களா? அந்த உணர்வு, தன்னை உணர்தல், மற்றவர்களை உணர்தல், இதுதான் இந்த ஒரு யோக நிலைக்கு செல்வது. அந்த நிலையை தான் இப்பொழுது நம்முடைய மாஸ்டர் சுக குணசேகரன் அவர்கள் உருவாக்கி கொடுத்துட்டார்கள். இதை எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கணும். குறிப்பிட்டபடியாக சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்கிறாங்க, அவர் 70-75 சொன்னாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு தான் பொழுது போகாது, மற்றவர்களோட பேசுவதற்கு நேரம் இருக்காது. நேரம் இருக்கும், பேச முடியாது, வாய்ப்பு இல்லை. எனக்கு ஒரு அவசரமான உலகம், கணவன் மனைவி பேசுவதற்கான வாய்ப்பில்லை, குழந்தைகளிடம் பெற்றோர்கள் உருவாடுவதற்கான நேரம் இல்லை, செல்ஃபோன் கைபேசி இருப்பதனால ஸ்க்ரீன் டைம் அதிகமான நேரம் இருக்கின்றது. இவங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ், அது மட்டுமல்ல மீடியா, சமூக ஊடகங்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லாத ஒரு சமயத்தில் இது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக ஒரு சமுதாயம் வளம் பெறும். அதுதான், ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் அந்த குடும்பத்தை சுற்றியுள்ள அந்த சமூகம் என்பது ஒரு ஊர், இப்படி ஒரு நாடு இப்படி நன்றாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ அவர் பேசிட்டு சொன்னாங்க, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஹெல்த் இல்லாமல் பணம் இருக்கிற ஒரு யூஸ் கிடையாது. அந்த மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இந்த மூன்றையும் ஒரே சீர்கோட்டில் சமநிலையில் இருப்பது தான் இந்த யோக பயிற்சி. இந்த யோக பயிற்சியை சிறப்பான முறையில் நம்முடைய மாஸ்டர் சுக குணசேகரன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று டாக்டர் விஸ்வநாதன், இவர் ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு எம்எஸ் செல்வி முடித்தார், என்விரான்மெண்டல் மெடிசன்ஸ். அதை முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த தொழிலை விட்டுட்டு அவர் ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சுட்டுருக்கலாம். வெயிலில் கஷ்டப்பட்டு தஞ்சாவூரில் போய் திருவாரூரில் போய் அலைஞ்சு எல்லாம் மக்களுக்காக எப்படியாவது இயற்கை பாரம்பரிய நிலை பயன்படுத்தி மக்களுடைய ஆரோக்கியத்தையும் விவசாயிகளுடைய உயர்வையும் ஒரு ஏற்படுத்துகிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் தன்னைத்தானே தன்னுடைய நலனை அர்ப்பணித்து மக்களுக்காக தன்னுடைய சேவை செய்கிறார். நிச்சயமாக இவரை போன்ற நல்ல மனிதர்களெல்லாம் உருவானால் நிச்சயமாக நம்முடைய நாடு முன்னேறும், இயற்கை வேளாண்மை முன்னேறும், நம்முடைய பாரம்பரிய தொன்மையான ஒரு கலாச்சாரங்களையும் தொன்மையான பழக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல விவசாய முறைகளையும் தெரிந்து கொண்டு நல்ல உடல்நிலையை உருவாக்க முடியும். அது போன்று ஒரு சமுதாயம் சீர்படும். அவர்கள் சொல்லி இது போல் டாக்டர் சொன்னார், இந்த மாதிரி நெல் மாற்று அப்படிங்கிறத புதுசாக உருவாக்கி கொண்டிருக்காரு. அதற்கு வால் மாற்று வந்ததற்கு அப்போசிஷன், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்காரு. இப்படி வால் மாற்றுக்கே ஒரு வால் மாற்றிற்கே ஒரு போட்டியாக வருகின்றார் என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள். வால் மாட்டுங்கிறது எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல். ஐயாவை நான் மீட் பண்ணி 1.5 வருஷம். அப்போ ஐயா சொன்னாங்க, இது கண்டிப்பாக இது போன ஆய்வுகள்லாம் தேவைப்படும், இது நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. அப்புறம் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கவே இல்லை அந்த டைமில். அந்த காலகட்டத்தில் ஐயாவோட ஊக்கம், ஐயா கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். இது எப்படின்னா, நான் அலோபதி மருத்துவர், எம்பிபிஎஸ், யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, +2 டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்டேட் 6th ரேங்க்கு. 145 ரூபா கட்டணும் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸுக்கு, வெறும் 145 ரூபா. அது 150 ரூபாய்க்கு 5 ரூபா சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா கிட்ட. அது பரவாயில்ல. அப்புறம் பெட்ரோல் ஆசிரியர் சம்திங் இருக்கா, லைப்ரரி ஃபீஸ்க்காக அது 5 ரூபா சேர்த்து கேட்கணும். 1994 நான் சொன்னது இந்த பாயிண்ட், 1994. ஸோ அந்த விஷயங்களில் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறமா என்னன்னா, நம்ம டாக்டர் அப்படின்ற இதை பண்ணாலும் ஆரோக்கியமான அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ டெஃபினேஷன் ஆஃப் ஹெல்த்னு போடுவாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஹெல்த், ப்ரிடிக்டிவ், ப்ரிவென்டிவ், ப்ரொமோட்டிவ், கியூரேட்டிவ் அண்ட் ரீஹபிலிட்டேட்டிவ், ரோல் ஆஃப் ஃபிசிஷியன் அப்படின்னு போடுவாங்க. ஒரு டாக்டரோடைய வேலை என்ன, ஒரு மருத்துவரோட வேலை என்ன அப்படின் போது ப்ரிடிக்டிவ், ப்ரிவென்டிவ், ப்ரொமோட்டிவ், கியூரேட்டிவ் அண்ட் ரீஹபிலிட்டேட்டிவ், இந்த 5 வேர்டு தான் டாக்டர் பார்க்கணும் அப்படின்வாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஹெல்த் பார்க்கும்போது ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எமோஷனல் வெல்பீயிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்வாங்க.
அப்போ ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எமோஷனல் வெல்பீயிங் சொல்றது அத்தனையுமே ஒரே வட்டத்தில் இந்த யோகாலே அடங்கிடுது. இந்த யோகாலே ரவி சார் சொன்ன ஒரு சப்ஜெக்டில் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், சோஷியல் கூட ஸ்பிரிச்சுவல் சேர்க்க வேண்டியதாகும். வெல்பீயிங் ஆஃப் நியர் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி டிசீசஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த இதில் ரோல் ஆஃப் பிசிஷியன் பார்த்த அந்த ஒரு சப்ஜெக்ட்ல ப்ரிவென்டிவ் தாண்டி எப்போ நம்ம டாக்டர்கிட்ட போவோம், நம்ம உடம்பு சரியில்லாம் போவோம். உடம்பு சரியில்லை டாக்டர் போவோம். இப்போ யாரும் டாக்டர் போவீங்களா? சரி, எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு டீ சாப்பிட்டு டாக்டரை பார்த்து போகிறோம். யாரும் போவீங்களா? பிகாஸ் we are healthy, we are thinking that we are healthy. பட் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக நினச்சிட்டு இருக்கோம், எந்த சிம்டம்ஸ் இப்போ இல்லை, ஃப்ரீயாக உட்காந்துருக்கோம், நோ ஹெட்டேக்கு, நோ ஸ்டொமக் பெயின், எதுவுமே இல்லை, டாக்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை, நோ சளி இருந்துட்டு வரோம். ஆனால் 37 ட்ரில்லியன் செல்ஸ் நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு செல், அட்லீஸ்ட் ஒரு செல் இஸ் அண்டர் எ கைண்ட் ஆஃப் இன்செக்ட். அது நம்ம நாலேஜுக்கு வருமா? வரவே வராது, எந்த ஜென்மத்திலையும் வராது. 37 ட்ரில்லியன் செல்ஸ் மனித உடம்பு இருக்கு அப்படின்னா, அதில் இருக்கிற ஏதாவது ஒரு செல் அட் எனி சிங்கிள் செகண்ட் ஆஃப் டைம்ல ஒரு இன்சல்ட்லயோ ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ இருக்க தான் செய்யுது. இது கூடிக்கிட்டு தான் ஒரு நாள் வியாதியாக வந்து நம்ம எதிர நிற்கிது. ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம நாலேஜுக்கு வரவே வராது. அதுதான் வந்து ப்ரிடிக்டிவ் ஹெல்த். தட் இஸ் கால்டு ப்ரிடிக்டிவ் ஹெல்த். முன்கணிப்பு, யோகா பண்ணணும். ப்ரிடிக்டிவ் ஹெல்த். ப்ரிடிக்டிவ் ஹெல்த்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண டாக்டர்ஸ் ஹெல்த் ஃபுல்லாக கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டிவ் ஹெல்த், யோகா, ஹெல்த் ப்ரொமோஷன்ஸ், யோகா, நிறைய நேச்சுரோபதி, இந்த எக்ஸசைஸ், ஃபிட்னஸ், ஏரோபிக் எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ரொமோட்டிவ் ஹெல்த் ப்ரொமோஷன். அப்புறம் தான் ப்ரிவென்ஷன். அப்புறம் தான் இது சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, இங்கே போய் வாங்காதீங்க, பச்சை குடிக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க, தடுப்பூசி போட்டுங்க. ஸோ ப்ரிவென்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து முன்னெச்சரிக்கை. ஸோ அங்கே தான் நமக்கு ஓரளவுக்கு ஸ்கூலில் தெரியப்படுது. அதை தாண்டி தான் கியூரேட்டிவ். கியூரேட்டிவ்னா தான் மாத்திரை மருந்து ஊசி டாக்டர் கிளினிக், மாத்திரை மருந்து ஊசி டாக்டர் கிளினிக், ஐசியூ, இன்டென்சிவ் கேர், கடைசியாக ரீஹபிலிட்டேஷன். ரைட், எல்லாம் வந்து வச்சுப்பான், உயிரை காப்பாற்றிட்டோம், நீங்கள் வீட்டுக்கு ஒரு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் வந்து வீட்டில் வச்சு நீங்கள் பிசியோதெரபி பண்ணிக்கோங்க. அம்மாக்கா கேன்சர் வந்துருச்சா, இதெல்லாம் ஸ்டேஜ் நான் தாண்டி போச்சுமா, பண்ணுறதையும் பண்ணிட்டோம், அமௌண்ட்லாம் கட்டிடுங்க, 10 வருஷம் கட்டி 20 வருஷம் அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டாக கட்டிட்டு போவோம் ஹாஸ்பிட்டலில், வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் காப்பி இருப்பாங்க. ஸோ ரீஹபிலிட்டேஷன்ன்றது வந்து அது லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, கியூரேட்டிவ் வேண்டாம், கிளினிக்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஐசியூ ரீசார்ஜ் ஆகலாம் சார், நான் ஐசியூ ரீசார்ஜ் ஆகலாம், க்ளோஸ் பண்ணேன். கியூரேட்டிவ் வேண்டாம், ரீஹபிலிட்டேட்டிவ் வேண்டாம், ப்ரிவென்டிவ் வேண்டாம், ப்ரொமோட்டிவ் வேண்டாம், ப்ரிடிக்டிவ் போயிடலாம். ஒரு செல்லையுமே நம்ம வந்து சேஃப்டியாக ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன சிஸ்டம் இருக்குன்னு அப்படி தேடும்போது மட்டும்தான் நம்முடைய உணவு முறைகளில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றின ஆய்வுகள் பண்ணுகின்ற என்று ஒரு நோக்கம் வந்துச்சு. அப்படி பண்ணப்பட்டது தான் நம்முடைய பாரம்பரிய நெறிமுறைகளில் உள்ள மருத்துவ குணங்கள் அறிவுபூர்வமான ஆய்வுகள். உங்களுக்கு ஒரு 10 சப்ஜெக்ட் பேசுகிறேன். பால் குடவாழை யாருக்கா தெரியுமா? பால் குடவாழை அம்மா ராணியம்மா, பால் குடவாழை அது வந்து ஒரு பாரம்பரிய நெல்லோட பேர். அது வந்து ஒரு பாரம்பரிய நெல்லோட பேர். பால் குடலை வாழ வைக்கும் அரிசி, பால் குடலை வாழ வைக்கும் அரிசி. பச்சிளம் குழந்தைகளுக்கான முதல் திட உணவு. 5 மாச குழந்தைக்கு நம்ம வந்து கொடுப்போம் இல்லைங்களா, 5 மாச குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்திரிச்சு கொடுப்போம் இல்லையா, தாய்ப்பால் 6 மாசம் 7 மாசமா தாய்ப்பாலுக்கு அந்த முதல் உணவு கொடுப்போம் இல்லையா, அதுதான் பாரம்பரியத்துல பால் குட வாழைன்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய அரிசி. சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, தாய்ப்பாலுக்கு இணையான மருத்துவ குணங்கள் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுல வந்து ஆல் ஓவர் இந்தியா 44 சயின்டிஸ்டுகளை வச்சு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய எக்ஸாமினரை உட்கார வச்சு பப்ளிக் ஏரியாவில் வந்து ஒரு 800+ விவசாயிகளையும் 1000+ கன்சியூமரையும் உட்கார வச்சு அந்த எந்திரன் படத்தில் வந்து அந்த ரோபோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா, பாட்டு டான்ஸ் ஆடு பிரைம் நம்பர் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியிலும் என்ன மருத்துவம் இருக்குன்றத சயின்டிஃபிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்தோம். 49 சயின்டிஸ்ட் பேன் இண்டியா பசுமை வந்து கவர் பேஜ் கொடுத்தாங்க. பசுமை கவர் பேஜ் கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த பால் குட வாழை இங்க இருக்கிற ஒரு 30 தாய்மார்களுக்கே தெரியல.
அப்போ பாரம்பரியம் எங்கே போச்சு சார்? பாரம்பரியம் எங்கே போச்சு? என்னன்னா அந்த பால் கூட வாழைன்ற அரிசி அதோட மகத்துவம் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் பால் ஒரு பச்சை குழந்தைய எப்படி காவல் பண்ணுதோ அந்த மாதிரி அந்த குழந்தைய 4 வயசு 5 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? அதிகபட்சம் 6 மாசம் 8 மாசம் 3 மாசம். பால் கூட வாழை, அந்த அரிசி பேரு பால் கூட வாழை. ஆல்மோஸ்ட் அழிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். 2015 வருஷம் 2015 வருஷம் பால் கூட வாழை எதுநிலை இல்லை, நியர் எக்ஸ்டிங்க்ட். அதை வெளியே பண்ண நம்மாழ்வார் ஐயா நெஞ்சாராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமா நெஞ்சாராம் ஐயா கூட இருந்து இதுக்கான ஆய்வுகள்லாம் பண்ணது. தங்க சம்பா கேள்விப்பட்டீங்களா? தங்க சம்பா பூங்கா பூங்கா அம்மா சார், பூங்காது ஒரு பாரம்பரிய அரிசி இருக்கு சார். எல்லா கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு. சுகப்பிரசவத்திற்கான அரிசியே பூங்கார் தான். சுகப்பிரசவத்துக்கான அரிசியே பூங்கார் தான். சிண்டோசின் இருக்கு சார். அதுல கர்ப்பப்பை வாய் திறக்கும் பார்த்தீங்களா? நம்ம போய் நின்று உடனே டெலிவரிக்கு ஒரு ட்ரிப் போடுவாங்க. ஒரு சிண்டோட்டு போட்டிருக்கேன். அது வந்து கர்ப்பப்பை வாய் திறக்கவே இல்லை. பணிக்கடை உடஞ்சிச்சு சேர்ந்து இருந்தோம். பூங்கார் அரிசியோடைய அந்த உயிராற்றல் மூலக்கூறுகள் அதை நான் சொல்றேன், ஷார்ட்டா சொல்லிடுறேன். முடிக்கும்போது ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியிலையும் என்னெல்லாம் ரகசியம் பேசிக்க தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியிலையும் சித்தாந்தங்களையும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு சார். மிகப்பெரிய ரகசியம் சித்தர்கள் நம்முடைய சான்றோர்கள் சொன்ன அந்த மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரம்பரிய அரிசிகளையும் சித்தாந்தங்களையும் நம்முடைய தமிழ் பாரம்பரிய உணவு முறைகளையும் உயிராற்றல் மூலக்கூறுகள் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அது பேர் வந்து உயிராற்றல் மூலக்கூறுகள். இங்கிலீஷ்ல பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். இங்கிலீஷ்ல பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். சிலபஸ்ல கிடையாது, ஸ்கூல் புக்ல கிடையாது. சிபிஎஸ்இ சார் சார் நாட் சிலபஸ் சார். சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐசிஎஸ்சி எந்த இன்டர்நேஷனல் சிலபஸ்லையுமே அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே, ஈவன் யூஜி வரைக்குமே அவங்களுடைய சயின்ஸ் புக்கில் நியூட்ரியன் பற்றி சொல்லுவாங்க. நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் பசங்க படிச்சிருப்போம். ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நிறைய நியூட்ராசத்து, நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், உயிர் சத்துக்கள் இதெல்லாம் படிச்சிருக்கோமே தவிர பயோ ஆக்டிவ் மாலிகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிராற்றல் மூலக்கூறுகள் அப்படின்ற ஒரு வார்த்தை சிலபஸ்ல கீவேர்டே கிடையாது சார். அது ஏன்னு எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியாது. இதை நான் கான்ஃபரன்ஸ்லேயே பேசிட்டேன். கான்ஃபரன்ஸ் வாசல் பதிவு பண்ணிட்டு அமைச்சர் மெயினாக ஐயா இருக்காங்க, அவங்க இதில் பதிவு பண்ண பாண்டிச்சேரியோட ஸ்பீக்கர் சொல்லுங்க சார், அவங்க இதில் பதிவு பண்ண சார். சிலபஸ்ல கிடையாது. உயிர் சத்துக்கள் இருக்கு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் பற்றிலாம் இருக்கு, புகச்சத்து, இரும்பு சத்து, சத்துக்கள் பற்றி எல்லாம் சொல்லப்படுது தவிர உயிராற்றல் மூலக்கூறுகள் ஒரு வார்த்தை சிலபஸ்ல இல்லை சார். ஒய்? பிகாஸ் அந்த உயிராற்றல் மூலக்கூறுகள் தான் நம்முடைய தமிழ் பாரம்பரிய உணவுக்குள் இருக்கிற ரகசியங்கள். அப்ப அது என்னது? இது இதெல்லாம் கிடையாது. அப்ப செப்பரேட்டா ஒரு இருக்கு இல்லைங்களா? அது என்னன்னா, நம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் நுண்ணிப்பா கண்காணித்து அந்த செல் அதோட வேலையை மரபணு படி அதுக்கு என்ன வேலை இடப்பட்டதோ ஜெனடிக் மெமரியில, டிஎன்ஏல, அந்த வேலையை அந்த செல்லு ஒழுங்கா செய்யலையா, அந்த செல்லு ஒழுங்கா அந்த வேலை செய்யலையா, இதை கவர்னிங் பண்ணி அந்த செல்லை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த பயோஆக்டிவ் மாலிகுலோட வேலை. சிம்பிள். ஒவ்வொரு செல்லையுமே நுண்ணிப்பா கண்காணித்து அந்த செல் அதோட மரபணு நினைவகப்படி ஜெனடிக் கோடிங்ல இருக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்யலையா, ஒழுங்கா செய்யலையா, கம்மியா செஞ்சிச்சுன்னா கரெக்ட் பண்ணி செய்ய வைக்கும், அதிகமா செஞ்சிச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணி செய்ய வைக்கும், அப்நார்மலா செஞ்சிச்சுன்னா, தவறா செஞ்சிச்சுன்னா அந்த சில பெஸ்டாயே பண்ணிடும். இவ்வளோ சயின்ஸ் அது பயங்கரமான சீக்கிரம், அது செம்மையான சீக்கிரம். இது வந்து காம்பவுண்ட்ல பசங்க இருக்கு அந்த பாயிண்ட். பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் சிலபஸ்ல இல்ல. ஒரு கேன்சர் செல் ஒரு செல் அது ரெண்டா பிரிஞ்சாதான் நல்லது. 2 முக்கால் 3 முக்கால் 12 முக்கால் பிரிஞ்சுன்னா அது வந்து அப்நார்மல். அந்த பர்டிகுலர் செல்ல இம்மிடியேட்டா சென்ஸ் பண்ணி டிஎன்ஏ கோடிங் சீக்வன்ஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா
அந்த செகண்ட்லயே எப்படி கேன்சர் வரும்? சிம்பிளா யோசிங்களேன். இது நான் சொல்லலை, 40 சயின்டிஸ்டை வச்சு 3 யூனிவர்சிட்டி உள்ள வச்சு சென்ட்ரல் ஸ்டார்ட் யூடியூப்ல லைவா யூனிவர்சிட்டியோட யூடியூப்ல லைவா இந்த பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் ஒவ்வொரு செல்லையுமே ப்ரிடிக்ட் பண்றது என்னைக்கு பாத்தீங்கன்னா, என்னைக்கு தெரியுங்களா சார்? டே 0 சார். தட்ஸ் டே 0. அது பேரு டே 0. டே 1 கூட கிடையாது. டே 0 ஈவெண்ட். சின்ன இன்சென்ட் செல்ல வந்த இம்மீடியேட்டா அந்த செகண்டே அந்த செல்லை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். சப்போஸ் அந்த செல்லை ரெஸ்பாண்ட் ஆகலாம், செல்லை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். தட் இஸ் கால்ட் டே 0 ஈவெண்ட். இனிஷியேஷன் ஆஃப் எனி டிசீஸ். இனிஷியேஷன் ஆஃப் எனி டிசீஸ், எந்த டிசீஸாக இருக்கும், டிசார்டராக இருக்கும், அப்நார்மலிட்டியாக இருக்கும், அது டே 0 ஸ்டேஜில் அது வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆச்சுன்னா அது எப்படி அப்புறமா டெவலப் ஆகும்? ஸோ இதுதான் நம்ம சொன்ன ப்ரிடிக்டிவ் ஹெல்த் இன்டர்வென்ஷன்ஸ். ப்ரிடிக்டிவ் ஹெல்த் முன்னாடி கணிச்சு அந்த செல்லை கரெக்டாக செயல்பட வைக்கக்கூடியது தான் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ். இன்னைக்கு நம்ம பேசிட்டு விஷயம் 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் பரவாயில்ல பேசுவாங்க. இன்னைக்கு நமக்கு தான் தெரியும் இந்த வேலை நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரு பேசுவாங்க. நம்மளோட எஜுகேஷனை பற்றி பேசும்போது யாரும் காது தருவாங்க, காலையில கேட்கல 1 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ தெரு இயற்கையாக தெரு அவர் படம் போட்டு இயற்கையாக இருக்கு இல்லையா? இதுல அப்டேட் தான் இது. உயிராற்றல் மூலக்கூறுகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த உயிராற்றல் மூலக்கூறுகளை பற்றி தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செல்லையும் உன்னிப்பாக கண்காணித்து செல்லோடைய சரியா வழிகாட்டி செல்லோடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக பண்ண வைக்கக்கூடியது தான் உயிரிழந்த மூலக்கூறுகள். இந்த உயிரிழந்த மூலக்கூறுகள் தான் நம்முடைய பாரம்பரிய அரசியல்களில் இருக்கிற ரகசியம், சிந்தாமல் இருக்கிற ரகசியம். பாலக்கோட வாய் சொன்னேன், பூங்கா சுகப்பிரசவத்துக்கு பூங்கா சொன்னாலே கௌரவ சம்பா கேள்விப்பட்டீங்களா? கௌரவ சம்பா கேள்விப்பட்ட கண் பார்வை மேடம். அதுல வந்து பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் ரெட்டினாவோட ரீஜெனரேஷனுக்கான பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் யார் கண்டுபிடிச்சா? மாப்பிள்ளை சம்பா என்ன? மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை இருந்து யாருக்கு ஆம்பளை பொம்பளை? மாப்பிள்ளைன்றது மேடம் ஆம்பளை தான். 63% மேடம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் போன சயின்டிபிக் ரிசர்ச். ஒரு அரிசி, அந்த மாப்பிள்ளை சம்பான்ற அரிசி சார், அதுல 63% பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விந்தணுடைய கழுத்து பகுதிக்கு அந்த அக்ரோசோஸ் மூக்கு பகுதியில் ரா மெட்டீரியல்ஸ். எப்படி தெரியும்? பாரம்பரியத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சது ஜிசிஎம்எஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்டுபிடிச்சு 30-40 வருஷம் தான் ஆகுது. அந்த டெஸ்கோமோட்டர், மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, HPLC சொல்லுவாங்க, ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமோட்டோகிராஃபி, இதெல்லாம் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ். எப்படி வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி அவங்க ட்ரக்ஸை வந்து ரேம்பாக்ஸ் சிப்பிளாவோ அவங்க ட்ரக்ஸை சயின்டிஃபிக் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்லாம் ப்ரூஃப் பண்ணது. அப்போதான் உலகம் ஒத்துக்குது. ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் 63% பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ், பீட்டா சிட்டோஸ்டிரால், ஸ்டீமோஸ்டிரால், நைட்ரேட் சைட்டோஸ்டிரோன், இதனுடைய நாப்டோனிக் ஆசிட், எக்ஸோனிக், இதெல்லாம் பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் தி ஃபெர்டிலிட்டி ஆஃப் எ மேன். இது சயின்ஸ். பாரம்பரியம் எப்போ பேர் மாப்பிள்ளை சம்பா. இது மாதிரி ஒட்டடையம், ரத்தசாலி கேள்விப்பட்டீங்களா? ரத்தசாலி அரிசி பேர், அது பேர் ரத்தசாலி. மொத்தம் 174 ரகம் இருக்கு சார். மொத்தம் இருக்கு 174 ரகம் மீட்டெடுக்கப்பட்டது காப்பாற்ற வச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் திருவாரூர்ல. அந்த அரிசியை பற்றி டீட்டெயில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லா அரிசியுமே எல்லாரும் சாப்பிடக்கூடிய வகைகள் கிடையாது. பச்சை குழந்தைகள்ல இருந்து ஆண்களுக்கு பிறந்த குழந்தையா பழக்கூட வேலை, பழக்க குழந்தை தக்க சம்பா, ஆண் பள்ளியான மாப்பிள்ளை சம்பா, பெண் பள்ளியா இருந்தீங்கன்னா வந்து தூய நல்லி, ரெண்டுக்குமே கல்யாணம் ஆச்சுன்னா கருங்குருவை தாம்பத்திற்கான அரிசி கருங்குருவை கண்டிப்பா எங்க வெற்றிடி கிளினிக் ஊத்தி கூட போக வேண்டியதான். தாம்பத்தியம் அவ்வளவு கரெக்டா அவ்வளவு பர்ஃபெக்டா குழந்தை பேருன்றது வந்து 8 தனியா போச்சு. இப்போ குழந்தை பேருன்றது 8 கருங்குருவை அரிசி சார். ரிசர்ச் பண்ணி எடுத்து கூகுள் தேடுங்க. கருங்குருவை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமண தம்பதிகளுக்கு ஆரோக்கியமான தாம்பத்தியம் இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி கருங்குருவை. கருங்குருவை அப்புறம் கர்ப்பமாயிட்டாங்களா? கருங்குருவை கருங்குருவை கர்ப்பமாயிட்டாங்களா? அப்படியே பெண்களுக்கு பூங்கா சார். ஒரு பெண்ணுடைய வயிற்றை அறுத்து குழந்தை விளைவிக்கிறது எவ்வளவு கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. Pregnancy is not a patient. Pregnancy is not a, it is a normal physiology. Pregnancy is a normal physiology. She is not a patient.
போய் புக்கில் பாருங்க, எல்லா கணக்கு அதிர்ப்பாங்க. பேஷண்ட் நேம் ஏமாவதி, பேஷண்ட் அவங்க 9 month கேஸ். ஒரு பெண் வயிற்றை அடுத்து ஒரு குழந்தை வெளியெடுக்கிறது காலத்தோட மிக மிக எல்லாம் கூக்கப்பட்டு சேர்த்தோம் டாக்டர்லாம் ஓப்பனா சொல்றாங்க. ஏன் சொல்றோம்னா பிரிடிக்டிவ் ஒரு நார்மல் பிசியாலஜி போய் பேஷண்ட் ஆக்கிட்டோம். நம்ம சிம்பிள். பிறந்த குழந்தை இருந்து ஒரு குழந்தை இந்த பாப்பா டான்ஸ் ஆன பகவானுடைய பாப்பா கரெக்டான ஏஜ், பால்கோடை கொடுத்து தங்க சம்பா கொடுத்து தூயமல்லி கொடுத்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களா, அது வரைக்கும் தூயமல்லி. ஏஜ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓட்டு போங்க. நல்லதாச்சுன்னா கருவுறு பிரெக்னென்ட் திருப்பி போங்க. கொஞ்சம் ஒரு 35-40 வயசு 2 ரத்தசாலி மாசம் பெண்களுக்கே ஒரு மிகப்பெரிய சாபம் பிளஸ் மிகப்பெரிய வரம். மிகப்பெரிய வரம் அவங்களாதான் உலகமே இயங்குது. பெண்கள் இல்லைன்னா அந்த உலகமே கிடையாது. பெண்களால் மட்டும்தான் உயிரை கவனிக்க முடியும். ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு உருவாக்குவது பெண் மட்டுமே தவிர வேற யாருமே கிடையாது. அந்த உயிர் சூழ்ச்சி கூட இல்லைன்னா உலகமே இயங்காது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 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 ஒரு சாதம் மாதவிடாய் இருக்கக்கூடிய இதற்காக படைக்கப்படுவதுதான் ரத்தசாலி. ரத்தசாலி அரசு எவ்வளவு ப்ளீடிங் லாஸ் ஆகுது, அவ்வளோ ப்ளீடிங் ரீஃப்ரெஷ் ஆகும். ரத்தசாலி அப்புறமா 30-40 வயசு ஆச்சுன்னா கொஞ்சம் காப்பியானம் சம்பவம் இது மாதிரி லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்காங்க. நான் மாத வரைக்கும் பேசுவேன். ஏன்னா அவ்வளோ அரிசி இருக்கு. 174 வயசு நம்ம கடைசியில சாவரம் பார்த்தீங்களா, 110 வயசு தாண்டிச்சு, 112 113. என்னடா இந்த பாட்டி போய் சேரவே மாட்டேங்குது. ஏன்னா பாட்டி உடம்பு என்ன இருக்கு, ஒரு செல்லையும் பயோஆக்டிவ்ஸ் இருக்கு. ஒரு செல்லையும் உயிராடல் மூலக்கூறு ஒரு செல்லையும் அப்படி நிறைஞ்சு நிற்குது. அந்த செல்லு கொஞ்சம் டிஸ்டர்ப் உடனே கரெக்ட் பண்ணிடுது. வீடியோ கேம் மாதிரி உடனே சரியாயிட்டே இருக்கு. அப்பப்போ ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அந்த பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? நொறுங்க தின்னணும் மேடம். என்ன பண்ணணும்? நொறுங்க தின்னணும். அடுத்த ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நொறுங்க தின்னணும். ஏன் நொறுங்க தின்னணும்? நொறுங்க தின்றால் 100 வயது சொல்லி 1000 வருஷம் ஆச்சு. சொல்லி 1000 வருஷம் ஆச்சு. இந்த மனம் எல்லாருக்கும் வந்து வாழ சாவே டைம் இல்லை. நோ டைம் ஆஃப் தை. ஒழுங்க தின்றால் 100 வயது ஏன் சொன்னாங்க அப்படின்னா அப்ப சொல்லி 1000 வருஷம் ஆச்சு. இந்த பயோஆக்டிவ் மாடல் சொன்ன பார்த்தீங்களா, உயிராற்றல் மூலக்கூறுகள். இந்த உயிராற்றல் மூலக்கூறுகள் உண்மையில மட்டும்தான் ஆக்டிவா. இதுதான் சப்ஜெக்ட். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். எல்லா பயோஆக்டிவ் மாலிகூல்ஸுமே உமிழ்நீர்ல மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். வயிற்றுக்குள்ள போச்சுன்னா ஆசிட்ல மாலிகூல் பிரேக் ஆகிடும், சேவையில போயிடும். அப்ப என்ன பண்ணி ஆகும்? ஒழுங்க தின்னு வாய் வழியை அப்சர்வ் பண்ணி ஆகணும். இதுதான் சயின்ஸ். சத்துக்கிறதெல்லாம் வயிற்றுல போய் டைஜஸ்ட் ஆகி உடம்பு போயிடும். ஆனா பயோஆக்டிவ்ஸ் மாலிகூல் பிரேக் ஆகிடும். அப்போ உமிழ்நீர்ல தான் இதை வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்பயே சொல்லிட்டாங்க சித்தர்கள், ஒழுங்கு தின்றால் 100 வயது. அதனால நண்பர்களே, நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம என்ன காய்கறி சாப்பிட்டாலும் பழங்கள் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அதை ஒருங்கி தின்னு அது உள்ள பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் உடம்பை ஏற்றி வாய்க்குள்ள ஏற்றிட்டு பேலன்ஸ் வீடு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சிறுதானிய பாரம்பரிய வசதிகளையும் தேடி பிடிச்சி வாங்கி ட்ரை பண்ணுங்க, பயன்படுத்துங்க. 110 வயசு 120 வயசு யாருக்கு வேணும் கேரண்டினா அவங்களோட பயோஆக்டிவ்ஸ் உடம்பு இருக்கணும். பாட்டி வந்து சாகுதானா சாகவே சாகாது. என்ன பண்ணுவாங்க சில வாய்க்கு அதுவும் ஒரு அரிசி மேடம். பாரம்பரிய ஆயுதங்கள்ல சார் ரவி சார் இந்த பாயிண்ட் நம்ம மெடிசன் பிரைஸ் ரிசர்ச்ல வாய்க்கரிசின்னு ஒன்று இருக்கும். வாய்க்கரிசின்னு சொல்லுவாங்க. டெட் பாடி போகிறோம் பார்த்தீங்களா கடைசியில் வாய்க்கரிசி. ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே நம்ம பெயர் காரணமாக இப்படி பால் கூட வாழை அப்படி போறோம்னா இது மாதிரி ஒவ்வொரு தருணம் சம்பா அப்படி போறோம்னா வாய்க்கரிசின்றதுமே ஒரு நெல்லாக இருக்கு. அது வந்து செப்போட்டிகள் புதிய ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சாப்பா செத்துருக்கீங்க. பாய்சனஸ் ரைஸ் சாப்பிட்டா சேர்த்துருவோம். அது பேர் தான் வாய்க்கரிசி. இப்படி இப்போ வந்து இதெல்லாம் எப்படி வந்து வரலாறு சொல்லப்படுறோம். நாங்கள் எப்படி ஆய்வு போயிட்டே இருப்போம். ஃபுல்லாக சுத்தப்போ சொன்னாங்கன்னா 2 நாடு போர் நடக்கும். 2 நாடுக்கு போர் நடக்கும். போர் நடக்கும்போது வந்து ஒரு பெரிய படை கொண்ட நாடு வந்து குட்டி படையோட நாட்டில் போர் எடுக்கும்போது அது ரோஸ் சண்டை போட்டோம்னா ஒரு 1000 வீரர் செத்து வரும். 1000 வீரர்கள் இது 1000 பெண்கள் விதையாயிடுவாங்க.
இப்போ மன்னர் என்ன பண்ணுவாருன்னா மெய் விருந்து போயிடுவார். மெய் உடல் மெய் விருந்து அது வந்து ஒரு சடங்கு மாதிரி பண்ணி அந்த மன்னர் இந்த ஸ்டோரியா சொன்னாங்க இந்த பாரம்பரியத்தில். அதை வச்சு நான் சொல்றேன். மெய் விருந்துக்கு போயிடுவாங்க. மெய் விருந்துக்கு போகும்போது இருந்தாங்கன்னா அந்த பெண்கள் அந்த சிப்பாய்கள் எல்லாம் வந்து மன்னரை வந்து இது பண்ணி கும்பிட்டு எல்லாம் பண்ணி அவரை வந்து அந்த எதிரி நாட்டு ராஜாவோட விருந்தும் அதிகம் போவாங்க. அந்த ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா வாரிக்கரிசியில் சமைச்சு இவருக்கு விருது கொடுப்பாங்க. இந்த ராஜா வந்து நம்ம சார்ந்த போர் வீரர்களெல்லாம் நம்ம சாகக்கூடாது, கைக்கால் இயங்கக்கூடாது, நம்ம நாட்டு பெண்களை எதிரியாகக்கூடாது. அதே நேரத்தில் போர் செய்யாம நம்ம வந்து குடும்பம் கட்டி ஓடவும் முடியாது. தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்குவார். தன்னைத்தானே தன் மெய்யை வந்து இப்படி ராஜா இருந்திருக்காங்க. மெய்யை அர்ப்பணிச்சு மெய் விருந்துக்கு போய் எதிர்நாட்டு ராஜா உட்காந்து மெய்யில் சாப்பிட்டு அவர் இறந்துருவாரு. அதுதான் வாரிக்கரிசி. அவருக்கு உடலை கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. அவர் சுமட்டாயத்தில் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அரசிகளோட ஆய்வுகளோட வீட்டெல்லாம் போயிட்டே இருக்கு. நேரம் கருதி நான் வந்து முடிச்சுக்கிறேன். கான்டாக்ட் பண்ணலாம்.